ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. அம்பாள் இருக்க அகம்பாவம் ஏன் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. நாம் இதை சாதித்தோம் அதை சாதித்தோம் என்று அகம்பாவப்பட கொஞ்சம் கூட நியாயமில்லை. நாம் எதையும் சாதிப்பதற்கான புத்தியோ தேகபலமோ எங்கிருந்து வந்தது? இந்த பிரபஞ்ச காரியங்கள் அனைத்தையும் செய்கிற ஒரு மகா சக்தியிடமிருந்தே நம்முடைய சக்தியெல்லாம் வந்திருக்கிறது. அது இல்லாவிட்டால் நம்மால் ஒரு சுவாசம் கூட விட முடியுமா? ஒரு நாள் இத்தனை சாதித்ததாக எண்ணி கர்வப்படுகிற நம்மை விட்டு சுவாசம் போய்விடுகிறது. அதை பிடித்து வைத்து கொள்கிற சாமர்த்தியம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்போது நம் சக்தி எல்லாமும் சொப்பனம் மாதிரி போய்விடுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கூட சக்தி சமுத்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளின் ஒரு சிறு துளி அனுகிரகத்திலேயே நடக்கிற காரியங்களை நம்முடையதாக நினைத்து அகம்பாவப்படுவது அசட்டுத்தனம்தான் என்று தெரியும். எத்தனைக்கெத்தனை இதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டு அம்பாளுக்கு முன் ஒரு துரும்பு மாதிரி அடங்கி கிடக்கிறோமோ அத்தனைக்கத்தனை அவள் அனுகிரகமும் அதிகம் கிடைக்கும். அவதார புருஷர்களாக வந்தவர்களும் இந்த அடக்கத்தை நமக்கெல்லாம் போதிப்பதற்காக ரொம்பவும் வினய சம்பத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ராமச்சந்திரமூர்த்தி இப்படித்தான் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அடங்கி மனுஷன் மாதிரி நடந்து காட்டினார். அவருடைய வினயத்தை நினைக்கிற போது எனக்கு தோன்றுகிற ஓர் எண்ணத்தை சொன்னால் உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். எல்லோரும் ராமர் பிறந்த காலத்தில் நாம் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் அல்லவா? எனக்கோ நான் அப்படி பிறக்காமல் போனதே நல்லதுதான் என்று இருக்கிறது. ஏன் தெரியுமா? ராமர் தாம் ஒரு க்ஷத்திரியர் என்பதால் அடக்கத்தோடு வேத வித்துக்களையும் ரிஷிகளையும் ஆச்சாரியர்களையும் விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார். அவர் காலத்தில் ஒரு மடாதிபதியாக இருந்தால் அவர் வந்து நமஸ்கரிக்கும்படியாக ஆகிவிடும். அது எத்தனை தர்ம சங்கடமாக இருக்கும். இப்போதோ அவரை நான் நமஸ்காரம் செய்து சந்தோஷப்பட முடிகிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், சாக்ஷாத் நாராயணனான ராமச்சந்திரமூர்த்தி வினயமே வடிவமாக இருந்தார். அவதாரம் என்பதால் ஜனங்களுக்கு எட்டாத கொம்பில இருக்க வேண்டும் என்றில்லாமல் மனுஷராகவே நடித்தார். பொது ஜனங்களுக்கு இருக்கிற துக்கம் கஷ்டம் எல்லாம் கூட தமக்கு இருக்கிற மாதிரி நடித்தார். சீதை பிரிந்ததற்காக அழுதார். லக்ஷ்மணன் மூர்ச்சித்த போது புலம்பினார். சமுத்திரராஜனிடம் ரௌத்ராகாரமாக கோபம் கொண்டார். ஜனங்களுக்கு இவரும் தங்கள் மாதிரி ஒருத்தர் என்று பிடிமானம் உண்டாவதற்கே அவதார புருஷர்களும் கோபம் பயம் துக்கம் எல்லாம் வந்த மாதிரி ஓரொரு சந்தர்ப்பங்களில் காட்டிக்கொள்வார்கள். கை கால் ஆடுகிற மாதிரி மனசும் அதனுடைய சாதாரண சுபாவப்படி கொஞ்சம் ஆடிவிட்டு போகட்டுமே என்று விட்டு விடுவார்கள். ஆனால் உள்ளூர இவர்கள் இந்த உணர்ச்சி பேதங்களால் பாதிக்கப்படாமல் சாந்தமாகவே இருப்பார்கள். உள்ளூர தங்கள் ஈஸ்வரத்தை உணர்ந்த போதிலும் வெளியே மனுஷர் போல் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அடக்கமாக இருப்பார்கள். ராமரே அடக்கமானவர் என்றால் புத்தி தேகபலம் எல்லாவற்றிலுமாக சக்திமானாக இருந்த ஆஞ்சநேயரே அடங்கி அடங்கி இந்த ராமனுக்கும் தாசனாக இருந்து கொண்டே அசாத்தியத்தையெல்லாம் லகுவாக சாதித்தார். இவர்களைப் போலவேத்தான் நம் ஆதிசங்கர பகவத் பாதாலும். அவர்களை காட்டிலும் ஒரு பெரிய அவதாரம் இதுவரைக்கும் ஆவிர்பவித்தது உண்டா என்று தோன்றுகிறது. பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் சொற்ப காலமே இந்த பூமியில் வாழ்ந்த போதிலும் லோகம் முழுக்க சேர்ந்தாலும் செய்ய முடியாத காரியங்களை சாதித்து விட்டார். ஆச்சேது ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி தனியொரு மனுஷராக இருந்து கொண்டு வைதிக மதத்தை புனர் உத்தாரணம் பண்ணினார். அத்வைத ஸ்தாபனம் சண்மத ஸ்தாபனம் எல்லாம் பண்ணினார். ஞானியாக பக்தராக கவியாக மகா புத்திமானாக ஏகப்பட்ட காரியம் சாதிக்கிற சக்திமானாக பரம கருணாமூர்த்தியாக இப்படி எல்லாமாகவும் இருந்திருக்கிறார். அவருடைய பாத பங்கஜத்தில் சகல ஞானிகளின் சிரசுகளும் வண்டுகள் மாதிரி மொய்த்து கொண்டு கிடந்தன என்று கம்போடியா தேசத்தில் உள்ள 800 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டு அழகான சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. நிச்சேஷ மூர்தாலி மாலா லீடாங்கிரி பங்கஜாத். பகவான் என்றே அவரை அக்கல்வெட்டு சொல்கிறது. அப்படிப்பட்டவர் அம்பாளிடம் எத்தனை அடக்கத்துடன் பக்தி செலுத்தினார் என்பது சௌந்தரலஹரியின் கடைசி ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.